இன்று 2/1/2024 செவ்வாய்க்கிழமை நாள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். நல்ல நேரம் பார்த்து, நல்ல ஓரை பார்த்து செய்யும் காரியங்கள் மிக மோசமான தசா புத்தி காலங்களிலும் உங்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும். இன்றைய தின சிறப்புகள். பண்டிகை. சுவாமிமலை ஸ்ரீமுருகப்பெருமான் 1000 நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூடியருளல். ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீகள்ளபிரானுக்கு பாலாபிஷேகம். வழிபாடு. முருகரை வழிபட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். இன்று எதற்கெல்லாம் சிறப்பு. நோயாளிகள் குளிக்க சிறந்த நாள். ஆயுத பயிற்சி மேற்கொள்ள ஏற்ற நாள். ஆடை அணிகலன்களை வாங்க உகந்த நாள். குளம் கிணறு வெட்ட நல்ல நாள். இன்றைய தின ராசி பலன்கள். மேஷராசி. வர்த்தக பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும். மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும். புத்திக்கூர்மையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். மனதளவில் புதிய தெளிவு உண்டாகும். ஆராய்ச்சி கல்வியில் புதிய வாய்ப்பு கிடைக்கும். கலை சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். நன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். அஸ்வினி வாய்ப்பு கிடைக்கும். பரணி ஒத்துழைப்பு ஏற்படும். கிருத்திகை ஈடுபாடு அதிகரிக்கும். ரிஷபராசி. அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். உடலில் ஒருவிதமான சோர்வுகளின் மூலம் சுறுசுறுப்பின்மை உண்டாகும். உறவினர்களின் வருகை ஏற்படும். எதையும் சமாளிக்கும் பக்குவம் உண்டாகும். பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். வர்த்தக பணிகளில் லாபகரமான சூழல் ஏற்படும். மாணவர்களுக்கு உயர் கல்வி தொடர்பான ஆலோசனை கிடைக்கும். அமைதி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. கிருத்திகை ஒத்துழைப்பு மேம்படும். ரோகிணி பக்குவம் உண்டாகும். மிருகசீரிஷம் ஆலோசனை கிடைக்கும். மிதுனராசி. பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். சில கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உடன்பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். நண்பர்களின் வழியில் அனுகூலம் கிடைக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வேண்டும். சிறு தூர பயணங்களின் மூலம் புத்துணர்ச்சி பெறுவீர்கள். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். களிப்பு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பிங்க். மிருகசீரிஷம் நெருக்கடிகள் குறையும். திருவாதிரை அனுகூலம் கிடைக்கும். புனர்பூசம் புத்துணர்ச்சியான நாள். கடகராசி. வியாபாரத்தில் கடன் சார்ந்த உதவி கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து கொள்வீர்கள். பொதுமக்கள் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் நன்மை ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். வெளியூர் தொடர்பான பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும். சிக்கல் விலகும் நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. புனர்பூசம் உதவி கிடைக்கும். பூசம் முன்னேற்றம் உண்டாகும். ஆயில்யம் அனுபவம் ஏற்படும். சிம்மராசி. உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும். மற்றவர்களின் செயல்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வியாபாரத்தில் இழுபறியான சூழல் உண்டாகும். எதிலும் பதற்றமின்றி செயல்படவும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது குறித்த சிந்தனை அதிகரிக்கும். ஊடகத் துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். பலதரப்பட்ட சிந்தனைகளால் ஒருவிதமான சோர்வு உண்டாகும். தன்னம்பிக்கை வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். மகம் பொறுப்புகள் மேம்படும். பூரம் பதற்றமின்றி செயல்படவும். உத்திரம் சோர்வு உண்டாகும். கன்னிராசி. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். உறவினர்களின் வழியில் அனுசரித்துச் செல்லவும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும். வீட்டில் சிறு மாற்றங்களை செய்வீர்கள். பணிமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் திருப்பம் ஏற்படும். செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும். பாராட்டுகள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை. உத்திரம் அனுசரித்துச் செல்லவும். அஸ்தம் சிந்தனைகள் மேம்படும். சித்திரை கட்டுப்பாடுகள் குறையும். துலாராசி. இழுபறியான வரவுகள் கிடைக்கும். புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் ஈடேறும். மற்றவர்களுக்கு தேவையான பணிகளை செய்து முடிப்பீர்கள். புதிய செயல் திட்டங்களை அமைப்பீர்கள்.
சோர்வுகள் நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். உணர்வுபூர்வமாக பேசுவதை குறைத்து கொண்டு சூழ்நிலை அறிந்து செயல்படவும். வெற்றி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. சித்திரை முயற்சிகள் ஈடேறும். சுவாதி சுறுசுறுப்பான நாள். விசாகம் சூழ்நிலை அறிந்து செயல்படவும். விருச்சிகராசி கலகலப்பான பேச்சுக்களின் மூலம் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். புதுவிதமான சிந்தனை உண்டாகும். மனதில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். வெளி வட்டாரங்களில் மதிப்பு அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் முன்னுரிமை கிடைக்கும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும். மதிப்பு மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். விசாகம் வாய்ப்புகள் உண்டாகும். அனுஷம் தெளிவு பிறக்கும். கேட்டை பிரச்சனைகள் குறையும். தனுசு ராசி மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். புதிய முயற்சிகள் கைகூடும். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். உடன்பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். உயர் பதவிகளில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும். வியாபார விஷயங்களில் சற்று நிதானத்துடன் முடிவெடுப்பது நல்லது. உயர்வு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். மூலம் முயற்சிகள் கைகூடும். பூராடம் கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உத்திராடம் ஆதரவு கிடைக்கும். மகர ராசி ஆரோக்கியத்தில் ஒருவிதமான மந்தத்தன்மை உண்டாகும். தேவையில்லாத அலைச்சல்களின் மூலம் சோர்வு ஏற்படும். வெளியூர் பயணங்களால் அனுபவம் மேம்படும். புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும். கூட்டாளிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும். கவனம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் நீலம். உத்திராடம் சோர்வான நாள். திருவோணம் அனுபவம் மேம்படும். அவிட்டம் நெருக்கடிகள் உண்டாகும். கும்பராசி உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். கலகலப்பான பேச்சுக்களின் மூலம் நட்பு வட்டம் மேம்படும். புதிய நபர்களால் ஆதாயம் உண்டாகும். கல்வி சார்ந்த பணிகளில் ஆர்வம் ஏற்படும். உடன்பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். இணையம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும். வெற்றி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அவிட்டம் எண்ணங்கள் கைகூடும். சதயம் ஆதாயம் உண்டாகும். பூரட்டாதி முன்னேற்றம் ஏற்படும். மீனராசி மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். குழந்தைகளின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாகும். ஆக்கப்பூர்வமான நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் நீலம். பூரட்டாதி திறமைகள் வெளிப்படும். உத்திரட்டாதி புரிதல் மேம்படும். ரேவதி திருப்பங்கள் உண்டாகும்.